வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வீரசோழபுரத்தில் 139.41 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திறந்து வைத்து பார்வையிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்க 10 பேர் கொண்ட குழு அமைப்பு. பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. நாடு முழுவதும் ரயில் டிக்கெட் கட்டணம் உயர்வு இன்று முதல் அமல். கட்டண உயர்வு மூலம் 600 கோடி கூடுதல் வருவாய் கிடைக்கும் என தகவல். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் 101வது பிறந்த நாள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வீரசோழபுரத்தில் கட்டப்பட்டுள்ள புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வீரசோழபுரத்தில் 139.41 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டடம் கட்டப்பட்டுள்ளது. இதனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டார். தொடர்ந்து வீரசோழபுரத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 1774 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்க 10 பேர் கொண்ட குழுவை அக்கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 3 மாதங்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு, கூட்டணி பேச்சுவார்த்தை ஆகியவற்றை துவங்கியுள்ளன. இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தலைமையில் 10 பேர் கொண்ட குழுவை திமுக அமைத்தது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல், அர்ஜுன் ராம் மேவல், நயினார் நாகேந்திரன் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்நிலையில் அதிமுகவின் தேர்தல் அறிக்கை தயாரிக்க 10 பேர் கொண்ட குழுவை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அமைத்துள்ளார். இந்த குழுவில் நத்தம் விஸ்வநாதன், பொன்னையன் ஜெயக்குமார், பொள்ளாச்சி ஜெயராமன், சி.வி. சண்முகம், செம்மலை, வளர்மதி, O.S. மணியன், உதயகுமார், வைகை செல்வன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இக்குழுவினர் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து தேர்தல் அறிக்கை தயாரிப்பார்கள் எனவும் சுற்றுப்பயணம் குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் ரயில் டிக்கெட் கட்டணம் உயர்வு இன்று முதல் அமல்படுத்தப்படுகிறது. இது தொடர்பாக ரயில்வே அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சாதாரண ரயில்களில் 215 கிலோமீட்டருக்கு மேல் 1 கிலோமீட்டருக்கு 1 பைசா வீதம் கட்டணம் உயர்த்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரைவு ரயில்களில் 215 கிலோமீட்டருக்கு மேல் கிலோமீட்டருக்கு 2 பைசா வீதம் கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னையில் இருந்து மதுரைக்கு சாதாரண ரயிலில் படுக்கை வசதி கொண்ட பெட்டியில் பயணிப்பதற்கான கட்டணம் 330 ரூபாயிலிருந்து 340 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதே போன்று சென்னையிலிருந்து திருச்சிக்கு 262 ரூபாயாகவும், நெல்லைக்கு 418 ரூபாயாகவும், நாகர்கோவிலுக்கு 445 ரூபாயாகவும் கட்டணம் உயர்ந்துள்ளது. சென்னையிலிருந்து கன்னியாகுமரி செல்வதற்கான ரயில் கட்டணம் 455 ரூபாயாக நிர்ணயிக்கப்படுகிறது. சென்னையிலிருந்து சேலத்தில் 273 ரூபாயாகவும், ஈரோடு செல்வதற்கு 283 ரூபாயாகவும், கோவை செல்வதற்கு 340 ரூபாயாகவும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து டெல்லி செல்வதற்கான கட்டணம் 845 ரூபாயிலிருந்து 890 ரூபாயாகவும், சென்னையிலிருந்து மும்பைக்கான ரயில் கட்டணம் 605 ரூபாயிலிருந்து 631 ரூபாயாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் கட்டண உயர்வு மூலம் 600 கோடி கூடுதல் வருவாய் கிடைக்கும் என ரயில்வே நிர்வாகம் கூறியுள்ளது. அதேபோல் 215 கிலோமீட்டர் வரையிலான ரயில் பயணத்திற்கு எவ்வித கட்டண உயர்வும் இல்லை என்றும், புறநகர் ரயில்கள் மற்றும் மாதாந்திர சீசன் டிக்கெட் கட்டணங்கள் எவ்வித மாற்றமும் இல்லை என்றும் ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நல்லக்கண்ணுவின் 101வது பிறந்த நாளை ஒட்டி அவருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார்.
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு 100வது வயதை நிறைவு செய்து 101வது வயதில் அடியெடுத்து வைத்துள்ளார். இதனை ஒட்டி அவருக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், விடுதலை போராட்ட வீரராகவும் விவசாய தொழிலாளர்களுக்கான போராளியாகவும் திகழ்ந்து இன்றளவும் நமக்கு வழிகாட்டும் நூற்றாண்டு நாயகர் இந்திய பொதுவுடைமை இயக்கத்தின் முதுபெரும் தலைவர் ஐயா நல்லக்கண்ணுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார். தன்னலம் கருதா உழைப்புக்கு வாழும் சாட்சியான எண்ணற்ற இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்டான தாங்கள் நல்ல உடல் நலத்துடன் நீண்ட நாட்கள் நிறைவாழ்வு வாழ்ந்திட விளைகிறேன் எனவும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென் கேரள பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. 27 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வரும் 28ஆம் தேதி வரை அதிகாலை வேளையில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்காலில் பனிமூட்டம் காணப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பாஜகவுக்கு எத்தனை தொகுதிகள் என்பதை சொல்லும் இடத்தில் நான் இல்லை என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவையில் முன்னாள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையாக தேர்தல் களத்தில் நின்று ஒரு பெரும் வெற்றியை பெறுவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் உள்ளன எனவும் பொறுமை காப்போம், நேரம் இருக்கிறது எனவும் கூறினார். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை படிப்படியாக நம்முடைய தலைவர்கள் எல்லாம் உழைத்து இன்னைக்கு பூத்தை வலிமைப்படுத்தி இருக்கின்றோம். தமிழகத்தில் 50,000 தாண்டி பூத் லெவல் ஏஜென்ட் என்று பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறாங்க. 60,000 பேர் இருக்கிறாங்கன்னா 63,000 பேர் இருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் 5,000 கம்மியா இருக்கு. ஸோ இன்னைக்கு நாம எல்லா கட்சிகளோடு பூத் அளவில் போட்டி போடக்கூடிய இயக்கமாக இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து தொண்டர்கள்லாம் அதை கொண்டு நிறுத்தி இருக்கின்றார்கள். அதனாலதான் ஏற்கனவே நான் சொன்னேன், பாரதிய ஜனதா கட்சியினுடைய வலிமை எங்களுக்கு தெரியும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய வலிமை மற்ற கட்சிகளுக்கும் தெரியும். அதனால் பொறுமையாக இருப்போம். எல்லா கட்சியின் மீது மரியாதை நமக்கு இருக்கு. நம்முடைய ஒற்றை இலக்கு என்டிஏ ஆட்சிக்கு வரணும், பொறுமையா இருக்கணும், நேரம் இருக்கு, பக்காவா செய்யலாம். வேறங்கண்ணா அண்ணா அவங்க சொன்னதை நானே சொல்லிட்டேன். டிடிவி தினகரன் அண்ணன் ஜனவரி முழுவதும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்க கூட்டம் நடக்க இருக்கு. பிரேமலதா விஜயகாந்த் அக்கா, மரியாதைக்குரிய பிரேமலதா விஜயகாந்த் அக்கா ஜனவரி 9 சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய கூட்டம் கடலூர்ல இருக்கு. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் நேத்து கூட்டம் போட்டு கருத்து கேட்டிருக்கிறாங்க. அதனால் இன்னும் நேரம் இருப்பதாக நான் பார்க்கின்றேன். யாரும் அவசரப்பட்டு எதுவும் பேச வேண்டிய கட்டாயமோ அவசியமோ யாருக்கும் இல்லை. நல்ல ஒரு முடிவு வருங்க. நான் முதல்வன் திட்டத்தில் பயின்று SBI வங்கி பணியாளராக தேர்ச்சி பெற்ற நெசவாளர் குடும்பத்தை சேர்ந்த கமலிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர் கமலி. நெசவாளர் குடும்பத்தை சேர்ந்த இவர் வங்கி அதிகாரியாக வேண்டும் என்ற நோக்கத்தோடு தமிழ்நாடு அரசின் நான் முதல்வன் திட்டத்தில் சேர்ந்து தேர்வுக்கு தயாராகி வந்தார். இந்நிலையில் SBI வங்கி நடத்திய தேர்வில் பங்கேற்ற நிலையில் தேர்வு முடிவுகளை வீட்டிலிருந்து பார்த்துள்ளார். அப்போது தேர்வில் வெற்றி பெற்றதை கண்டு தனது பெற்றோர்களை கட்டி அணைத்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். இதன் வீடியோ காட்சிகள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. இதை பார்த்த பலரும் கமலிக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் SBI வங்கி பணியாளராக தேர்ச்சி பெற்ற கமலிக்கு அந்த கஷ்டம் அவங்களுக்கு தெரியும். நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி பண்ணுறாங்க. இந்த கஷ்டம் அவங்க படக்கூடாதுங்கிறத பசங்களுக்கு நானும் சொல்லி படிக்கணும். படித்தாதான் ஒரு நல்ல ஒரு விதம் வர முடியும். எங்கள் கஷ்டம் நீங்கள் படாமல் இருக்க முடியும். படிக்கணும் சொல்லிட்டே இருக்கேன். என்னோடய சனுக்கு அதே தான் சொன்னேன், என் பொண்ணுக்கும் அதை தான் சொன்னேன். அவரும் அதே போல தான் கொஞ்சம் நல்லா எஃபோர்ட் பண்ணி பண்ணார். இப்போ அவரும் ஒரு நல்ல ஜாப் இருக்கார். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா மும்பையில் அசிஸ்டன்ட் மேனேஜர். அக்டோபர் 15 தான் ஜாயின் பண்ணாங்க. அவரும் இதே மாதிரி
எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2 பேருமே வேலைக்கு ஸோ இந்த நேரத்தில் என் பொண்ணும் அதே மாதிரி ஒரு எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது ஒரு 1 or 2 months இவளுக்கும் அந்த போட்டி தேர்வில் வரவும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. 2 பேரும் ஒரே இதில் வந்து கஷ்டப்பட்டு மேலே வந்தவங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கமலின் வெற்றி கொண்டாட்ட வீடியோவை பகிர்ந்துள்ள அவர், நானே ஜெயித்தது போல இருக்கிறது என பதிவிட்டுள்ளார். கடலூரில் 21ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினத்தை ஒட்டி கடற்கரையில் பால் ஊற்றியும் மலர் தூவியும் மீனவர்கள் அஞ்சலி செலுத்தினர். கடந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி இந்தோனேஷியாவில் உள்ள சுமத்ரா தீவில் கடலுக்கு அடியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால் எழுந்த சுனாமி பேரலைகள் தமிழக கடற்கரையை தாக்கி ஆயிரக்கணக்கானோரை பழிவாங்கியது. கடலூர் மாவட்டத்தில் மட்டும் சுனாமி பேரலையில் சிக்கி 610 பேர் பலியாக்கினர். இந்நிலையில் 21ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினத்தை ஒட்டி கடலூர் முதுநகர் சிங்காரத்தோப்பில் உள்ள சுனாமி நினைவு தூணுக்கு சுனாமிகள் பலியானவர்களின் உறவினர்கள் மலர் வளையம் வைத்தும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினர். முன்னதாக தமிழ்நாடு மீனவர் பேரவை சார்பில் அதன் தலைவர் சுப்பராயன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட மீனவ மக்கள் ஊர்வலமாக சென்று கடல் மாதாவை வேண்டி கடலில் பால் ஊற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். மேலும் கடற்கரை மணலில் மெழுகுவர்த்தி ஏற்றியும் இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். இன்னைக்கு 21ஆம் ஆண்டு சுனாமி நினைவு நாள். இந்த சுனாமி நினைவு நாள் அனுசரிச்சு மௌன ஊர்வலமும் கடல் மாதாவுக்கும் மலர் தூவி மாலை வாத்து இருக்கிறோம். ஏன்னா இந்த நிலை எந்த மக்களுக்கும் வரக்கூடாது. அனைத்து தரப்பு மக்களா இருந்தாலும் எந்த பாதிப்பா இருந்தாலும் இதோட ஆர்வத்தை மனிதோட முக்கிய மீனவ மக்களுக்கு அன்று துயரத்தில் இருந்த மக்களுக்கு அனைவரும் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அவருக்கு நாங்கள் இன்னைக்கு நன்றி சொல்றோம். ஏன்னா கடல் மாதா இந்த எந்த அழிவு வந்தாலும் எங்க பாதிச்சாலும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஓடி உதவணும். இதான் மக்களோட தமிழ் மக்களோட உணர்வு. இந்த நேரத்தில் இந்த கடல் மாதாவுக்கு பாலை ஊற்றி மலர் அஞ்சலி செலுத்தியிருக்கோம். மேலும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கோரிக்கை இருக்குது. சுனாமி நகர் 25 ஆண்டு ஆகி இன்னைக்கு வரைக்கும் சுனாமி நகருக்கு அந்த பட்டா இல்லை. அந்த பட்டா வழங்கணும். மேலும் பார்த்தா அந்த குட்டியாண்டம் கோயிலாண்ட கட்டிய வீடுகள் இந்த எல்லாம் பார்த்துருப்பீங்க, ரொம்ப நாசமா இருக்கு. அது மறு ஆய்வு பண்ணி அது எல்லாத்தையும் இடிச்சுட்டு புதுமையா கட்டி கொடுக்கணும். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அடுத்த வைரவன்குப்பம் கடற்கரை பகுதியில் 21ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. கடந்த 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமியால் அதிகபட்சமாக நாகப்பட்டினத்தில் 6065 பேரும், கடலூரில் 610 பேரும், சென்னையில் 206 பேரும் பலியானார்கள். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டிலும் சுனாமி ஆழி பேரவையில் இதில் கலந்து கொண்ட மீனவ மக்கள் கடற்கரைகள் மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். மேலும் கடலில் மலர் தூவியும் பால் ஊற்றியும் அஞ்சலி செலுத்தினர். சென்னை சோழிங்கநல்லூரில் கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். சோழிங்கநல்லூர் பகுதியில் கஞ்சா கடத்தல் நடைபெறுவதாக பள்ளிக்கரணை மதுவிலக்கு அமலாக்க பிரிவினருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அமலாக்க பிரிவு ஆய்வாளர் தினேஷ் தலைமையிலான போலீசார் சோழிங்கநல்லூர் TNHB சாலை அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை நடத்தியதில் மூட்டை மூட்டையாக 110 கிலோ கஞ்சா இருப்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து காரில் வந்த 3 பேரையும் கைது செய்த போலீசார் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தியதில் அவர்கள் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த நிரஜர் பீரோ, ஜெயசயர் ரைட்டா மற்றும் நிமலா ஆவன் என்பதும் ஒடிசா மாநிலத்திலிருந்து குறைந்த விலைக்கு கஞ்சா வாங்கி வந்து பள்ளிக்கரணை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் விற்பனை செய்ய திட்டமிட்டது தெரிய வந்தது. இதனை அடுத்து 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அதிமுகவில் இருந்து முக்கிய புள்ளிகள் தாவேகாவிற்கு வருவார்கள் என செங்கோட்டையன் தெரிவித்தார். கோபிச்செட்டிப்பாளையம் கரட்டூரில் உள்ள தமிழக வெற்றிக்கழக கட்சி அலுவலகத்தில் வேலு நாச்சியாரின் நினைவு தினத்தை ஒட்டி அவரது திருவுருவ படத்திற்கு தாவேகா நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் மலர் தூவி மரியாதை செய்தார். தொடர்ந்து அந்தியூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாத்தூர் பகுதியில் இருந்து அதிமுகவை சேர்ந்த ஒன்றிய கவுன்சிலர் ராஜேந்திரன் தலைமையிலான 50 பேர் கொண்ட செங்கோட்டையன் முன்னிலைகள் தாவேகாவில் இணைந்தனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் கூட்டணி குறித்து தலைமை என்ன முடிவு செய்கிறதோ அதை ஏற்று பணி செய்ய இருக்கிறோம் என தெரிவித்தார். அதே போலதான் தமிழ்நாட்டில்
ஆளுங்கிற கட்சி 2 கட்சிகளே இருக்க வேண்டுமா? ஆளும் கட்சி ஆண்ட கட்சிகள் தமிழ்நாட்டிலே இருக்க வேண்டுமா? ஏன்? ஒரு புதிய வரலாற்றை படைப்பதற்கு ஒரு தலைவர் தேவை என்ற முறையில் இன்று மக்கள் மட்டுமல்ல இளைஞர் உள்ளங்களிலே நிறைந்திருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஒரு புதிய வரலாற்றை படைப்பதற்கு, புதிய தமிழகத்தை உருவாக்குவதற்கு அவர் எடுத்துச் சொன்னதைப் போல அந்த பணிகளை நிறைவேற்றுவதற்கு முழுமையாக நின்று மக்கள் சக்தியோடு ஆட்சி கட்டிலே அமர்வது எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே 3 கோடியே 40 லட்சம் மதிப்பீட்டிலான சாலை விரிவாக்க பணியை அமைச்சர் மெய்யநாதன் தொடங்கி வைத்தார். புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆலங்குடி அடுத்த கொத்தமங்கலம் முதல் மரமடைக்கு வரை உள்ள ஒரு வழி சாலையை CSR நிதியிலிருந்து 3 கோடியே 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இருவழிச்சாலையாக மாற்றும் பணி நடைபெறுகிறது. இந்நிலையில் சாலை விரிவாக்க பணிக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அரசு கோட்ட பொறியாளர் மாதேஸ்வரன், உதவி கோட்ட பொறியாளர் ஆலங்குடி ரவிச்சந்திரன் மற்றும் சாலை பணியாளர்கள், திமுக மாவட்ட பிரதிநிதிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் வெள்ளியம்பாளையம் அருகே குப்பை கொட்ட எதிர்ப்பு தெரிவித்து பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் தலைமையிலான பொதுமக்கள் குப்பை கொட்ட வந்த லாரிகளை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாநகராட்சியில் நாள்தோறும் சேகரிக்கப்படும் 700 டன் குப்பைகளை பயன்பாடற்ற பாறை குழிகளில் கொட்டி வந்த நிலையில் விவசாய நிலம் மற்றும் நிலத்தடி நீர் மாசுபடுவதாக கூறி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து கடந்த 2 மாதங்களாக குப்பைகள் அகற்றப்படாததால் பொதுமக்களுக்கு தொற்று நோய் பரவியது. இந்நிலையில் கடந்த திங்கட்கிழமை முதல் குப்பைகளை அகற்றும் பணிகள் மாநகராட்சி நிர்வாகம் ஈடுபட்டது. இதனிடையே ஊத்துக்குளி தாலுகாவிற்கு உட்பட்ட வெள்ளியம்பாளையம் பகுதியில் உள்ள பாறை குழிகளில் குப்பைகள் கொட்டுவதற்காக வந்த 10க்கும் மேற்பட்ட லாரிகளை சிறைப்பிடித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்நிலையில் பொதுமக்கள் கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் பொதுமக்களுடன் சேர்ந்து குப்பை லாரிகளை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டார். பொதுமக்களின் போராட்டத்தை தொடர்ந்து குப்பை கொட்டுவதற்காக வந்த லாரிகள் திருப்பி அனுப்பப்பட்டது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் தொடர் விடுமுறையை முன்னிட்டு பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு நாள்தோறும் தமிழகம் மட்டுமின்றி வெளிமாநில பக்தர்களும் வருகை தருவது வழக்கம். இந்நிலையில் கிறிஸ்துமஸ் மற்றும் அரையாண்டு விடுமுறையை முன்னிட்டு அண்ணாமலையார் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. அப்போது இலவச தரிசனம் மற்றும் கட்டண தரிசனம் உள்ளிட்டவை பக்தர்கள் கூட்டத்தால் நிரம்பியது. இருப்பினும் நீண்ட நேரம் ஆகியும் சுவாமி தரிசனம் செய்வதற்கு நடை திறக்காததால் ஆத்திரமடைந்த பக்தர்கள் ஒருவருக்கொருவர் முண்டியடித்துக் கொண்டும் தடுப்புகளை மீறியும் சாமி தரிசனம் செய்ய முயன்றதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ரஷ்ய அதிபர் புதின் அழிந்து போகட்டும் என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் இடையே 3 ஆண்டுகளுக்கும் மேலாக போர் நீடித்து வருகிறது. இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க ட்ரம்ப் தீவிரமாக முயன்று வருகிறார். இதற்கிடையே அமெரிக்கா தயாரித்த 20 அம்ச திட்டம் கொண்ட அமைதி ஒப்பந்தத்தில் பெரும்பாலானவற்றை உக்ரைன் ஏற்றுக்கொண்டது. இதனால் ரஷ்யா உக்ரைன் போர் விரைவில் முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் உக்ரைனில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட நிகழ்ச்சிகளுக்கு மத்தியில் அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கி வீடியோ வெளியிட்டுள்ளார். அதில் ஜெலன்ஸ்கி பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்யா தொடர்ந்து தாக்குதல் நடத்தினாலும் மிக முக்கியமான இடங்களை ஆக்கிரமிக்கவோ குண்டு வீசவோ முடியாது. உக்ரைன் மக்களின் இதயம், நம்பிக்கை மற்றும் ஒற்றுமைதான் அது என கூறியுள்ளார். இன்று நம் அனைவருக்கும் ஒரே கனவும் வேண்டுதலும் தான் உள்ளது என கூறிய அவர், அது புதின் அழிந்து போகட்டும் என்பதுதான் என தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வீரசோழபுரத்தில் 139.41 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திறந்து வைத்து பார்வையிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்.
அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்க 10 பேர் கொண்ட குழு அமைப்பு. பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. நாடு முழுவதும் ரயில் டிக்கெட் கட்டணம் உயர்வு இன்று முதல் அமல். கட்டண உயர்வு மூலம் 600 கோடி கூடுதல் வருவாய் கிடைக்கும் என தகவல். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் 101வது பிறந்த நாள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.